ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை வாங்கம்மா. ஐயோ என்னம்மா நீங்க 2 பேரும் தூங்காம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஏமா அதெல்லாம் காலையில பார்க்க கூடாதா? ஒரு நேரமா கிச்சன்லயே இருக்கணுமா என்ன? என்ன மரதம் பேசாம வேலைக்கு ஆள் வச்சிருமா? நீ என்ன சொல்ற? ஏங்க புனிதா சொன்னதை கேட்டீங்கல்ல? ஏற்கனவே நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியல. இதுல தெரியாதவங்கள எப்படிங்க நம்ம வீட்டுக்குள்ள? ஐயோ அது செட் ஆகாதுங்க. அப்படியே நாங்களே மாத்தி மாத்தி வேலையை பாத்துக்கிறோங்க. மாமா பால் எடுத்துக்கங்க. இந்தாங்க. மாமா அத்தை சொல்றது சரிதான். நானும் யானையும் கிச்சன் வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். அத்தை பால் எடுத்துக்கோங்க. அத்தை பால் வேண்டாமா? இல்ல பால்னாலே அத்தை இப்போ பயப்படுறாங்க போல இருக்க முதா. அதெல்லாம் இல்லம்மா, அப்படி இல்ல. நான் மாத்திரை போடுற நேரமாச்சு. புனிதா வந்தா மாத்திரையை போட்டுட்டு தூங்கிடலான்னு பாக்குறேன். புனிதாவை காணும், அதான் யோசிக்கிறேன். வருவா மரகதா. இத பார், அவளும் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு தானே வரணும். புனிதா அண்ணி அப்பவே தூங்கிட்டாங்க அத்தை. என்னது புனிதா தூங்கிட்டாளா? இல்லையே, எனக்கு மாத்திரை கொடுக்காம புனிதா தூங்க போக மாட்டா. நாளைக்கு காலையில டிஃபன் என்ன பண்ணலான்னு கேக்குறதுக்காக புனிதாக்காவை பார்க்க போனேன். அக்காவும் கபிலன் அண்ணனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அத்தை. அதனாலதான் நான் திரும்ப வந்துட்டேன். இல்ல இல்ல, அவ சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பா. எனக்கு மாத்திரை கொடுக்காம புனிதா என்னைக்கு தூங்கி இருக்கா? நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். புனிதா தான் தூங்கிட்டான்னு அமுதா சொல்றான்ல. டெய்லி சாப்பிடுற மாத்திரை தானே, நீ எடுத்து சாப்பிட கூடாதா? இதுக்கும் உனக்கு புனிதா தான் வரணுமா? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவ தான் நேரத்துக்கு எனக்கு கரெக்டா எடுத்து கொடுப்பா. அண்ணி உங்களுக்கு மாத்திரை கொடுக்கறப்ப நான் பாத்திருக்கேன் அத்தை. பிரிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கு, அதை பார்த்து நானே உங்களுக்கு எடுத்து தரேன். அமுதா எடுத்து தருவா, நீ எடுமா. அமுதா அதெல்லாம் வேண்டாம்மா. புனிதாக்கு தான் எல்லாமே தெரியும். அவ வந்து எடுத்து கொடுக்கட்டும். ஒன்னும் இல்ல, மாப்பிளையும் புனிதாவும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் எதுக்கும் போய் ரூம்ல பாத்துட்டு வந்துடுறேன். கேட்க மாட்டேன் நீ. ஒரு நிமிஷங்க. ஏமா நீங்க 2 பேரும் போய் தூங்குங்கம்மா. அத்தை மாத்திரை சாப்பிடணும்ல மாமா. அண்ணி தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா நானே மாத்திரை எடுத்து கொடுத்துறேன். சரிம்மா. ஆமாங்க, புனிதா தூங்கிட்டாங்க. அதத்தான் அமுதாவும் யாழினி சொன்னாங்க. நீ தான் நம்பல. இல்லங்க, எனக்கு மாத்திரை கொடுக்காம அவ தூங்க மாட்டா. இத பாரு, சொன்னதே சொல்லாத. அவளும் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதால அசதியா தூங்கி இருப்பா. அதெல்லாம் ஒரு விஷயமா? இத பாரு, அமுதா தான் தெரியும்னு சொல்றாள்ல, அவளே எடுத்து கொடுக்கட்டுமே. இல்ல இல்ல, வேணாம் வேணாம். அத்தை நீங்க மாத்திரைய ஒரு வேளை கூட மிஸ் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒரு வேளை தானம்மா, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் செய்யாது. மா இவ்வளவு லேட் ஆயிடுச்சுல, 2 பேரும் போய் படுங்க போங்க. அத்தை மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மாமா நீங்களாவது அத்தை கிட்ட சொல்லுங்க. அம்மா அவ சொன்னா கேட்க மாட்டாமா. புனிதாவை தவிர அவளுக்கு வேற யாரும் மாத்திரை எடுத்து கொடுக்க கூடாது. அத்தை அவ பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிப்பா. நாளைக்கு உடம்புக்கு மட்டும் ஏதாவது இழுத்து வைக்கிட்டோம், அப்புறம் இருக்கும் அத்தைக்கு. போங்க நீங்க. சரிம்மா, நீங்க போய் படுத்துங்க. சரிங்க மாமா. குட் நைட் மாமா. குட் நைட் மா. குட் நைட் அத்தை. சரிம்மா போங்க, லேட் ஆச்சு. அமுதா போய் படுமா, லேட் ஆயிடுச்சு, போங்க. அமுதா
இந்த பிளானும் சொதப்பிடுச்சே. பாத்தியா அத்தைய? உன்னை ஒரு மாத்திரை கூட கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. பாத்துக்கலாம். மாத்திரை கொடுக்காம புனிதா தூங்கிட்டாங்கிறத அத்தையால நம்ப முடியல. என்ன புனிதா கவனிக்க மறந்துட்டான்னு அவங்களுக்கு இப்ப தோண ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுவே நமக்கு சக்சஸ் தான். இதோட ரிசல்ட் என்னன்னு காலையில தெரியும்.